பூசணி விதையை யாரெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்றீங்களோ உங்கள் உடம்புல ஏகப்பட்ட நன்மைகள் ஏற்படுதாங்க. உண்மையாதான்ப்பா சொல்கிறேன். அதாவது நம்மள பெரும்பாலும் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பூசணி காயை சாப்பிட்ருப்போம். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசணி காயில் உள்ள அந்த விதைகளை யாருமே சாப்பிட்டுக்க மாட்டோம். பெரும்பாலானோர் தூக்கி தான் போடுவீங்க. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. தற்போது நடத்திய ஆய்வில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த மஞ்சள் பூசணி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கிற விதைகளில் ஏகப்பட்ட நன்மைகள் அடங்கியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குன்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த பூசணி விதையை தூக்கி மட்டும் போட்டுறாதீங்கப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இந்த பூசணி விதையில பல விதமான ஊட்டச்சத்துக்கள், பல விதமான விட்டமின்கள் அடங்கியிருந்தாலும் நம்ம ஆண்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான மேட்டர் அடங்கியிருக்குப்பா. உண்மையாதான்ப்பா சொல்கிறேன். அதனால வீடியோ வந்து முழுசாக பாருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல பல நோய்களுக்கு மருந்தாக விளங்குதுன்றாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்கன்னா நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூசணிக்காயை பொறுத்த வரைக்கும் மேக்னீசியமும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக உங்கள் உடம்பில் உள்ள எலும்புகளை வலுவாகவும் உறுதியாக வைப்பதற்கு ரொம்ப உதவுதாங்க. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் எலும்போட அடர்த்தி தன்மையை அதிகப்படுத்துவதற்கு இந்த பூசணிக்காய் பெரும் பங்காற்றுன்றதாங்க. அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸுக்கு வரப்பிரசாதமாங்க. அதாவது சக்கரை வியாதி நோயாளிகள் யாரெல்லாம் இருக்கீங்களோ தயவு செஞ்சு பூசணி விதையை உங்கள் உணவில் சேர்த்து வரீங்கன்னா உங்கள் உடம்பில் உள்ள சர்க்கரை நிலை வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையில் வைக்குமா. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை குறைப்பதற்கும் ரொம்ப ரொம்ப உதவுதுன்றாங்க. அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதயத்திற்கு சிறந்த மருந்தாகவும் இந்த பூசணி விதை விளங்குதுன்றாங்க. இந்த பூசணி விதையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்குது, மேக்னீசியம் சத்து இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடிய ஒரு விதமான அமிலம் இருக்குது. சரிங்களா? இதன் காரணமாக உங்கள் இதயத்தை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கின்றாங்க. இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் ரத்த குழாய்களில் எந்த ஒரு கொழுப்பும் அடைப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு சிறந்த மருந்தாக விளங்குதா. இதன் காரணமாக உங்களுக்கு மாரடைப்பு, நெஞ்சு வலி போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்றாங்க. அதுக்கப்புறம் யார் இருக்கலாம் உடல் எடையை குறைக்குன்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு இந்த பூசணி விதையை உங்கள் உணவில் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைப்பதற்கு இந்த பூசணி விதை ரொம்ப உதவுதுன்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க நான் தெளிவாக சொன்ன பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. அதாவது என்ன மேட்டர்னா, யார் இருக்கல விந்தணு வந்து தண்ணியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு பூசணி விதையை சாப்பிட்றீங்கன்னா அது கெட்டித்தன்மையாக ஆகுவதற்கு பார்த்தீங்கன்னா இந்த பூசணி விதை ரொம்ப உதவுதுன்றாங்க. இதன் காரணமாக உங்களுக்கு மலட்டுத்தன்மை பிரச்சனை இருந்தாலும் நீங்குன்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்மை குறைவு ஏற்பட்டாலும் அது நீங்கி விடுன்றாங்க. ஸோ அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயங்க, யார் இருக்கலாம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு பூசணி விதை சாப்பிட்டு பாருங்க. உங்கள் உடம்பில் விட்டமின் சி சத்து அதிகரித்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்துன்றாங்க. அதுக்கப்புறம் தெளிவாக சொல்கிறேங்க, முடி வளர இந்த பூசணி விதை ரொம்ப உதவுதான். யாருக்கெல்லாம் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு இந்த பூசணி விதையை சாப்பிட்டு வாங்க. அப்படி இல்லைனா இந்த பூசணி விதையை அரைச்சி அதோட எண்ணெய் உங்கள் தலையில் தடவுறீங்க அப்படின்னா உங்கள் முடி உதிர்வு கட்டுப்படுத்தும், உங்கள் முடி வளர்ச்சி தூண்டப்படுன்றாங்க. அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதுக்கப்புறமா இதோட பயன்களை தெரிஞ்சு பயன்படுத்துங்க. இது போன்ற பல தகவல்கள் தினந்தோறும் கொடுத்துட்டே இருக்கேன். அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தகவல் ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தவற விடாதீர்கள்.